தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு பால்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்கவே என்று மகாகவியால் பாராட்டப்பெற்ற 20ஆம் நூற்றாண்டின் அதிசய தலைவர்களில் ஒருவரான மகாத்மாவின் நூல்கள் தான் என் நூலகத்தில் இருக்கக்கூடிய முதல் ரேக்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த முதல் ரேக்கின் முன்பக்கத்தில் அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் கொண்ட தொகுதிகள் முறையாக வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அவர் வாழ்ந்த காலத்திலேயே ஆப்பிரிக்காவில் இருந்தபோது தமிழில் வெளிவந்த நூல்களில் மற்ற நூல்களும் அடுத்த பின்புறத்திலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த முதல் ரேக்கில் இருக்கக்கூடிய அனைத்து நூல்களுமே காந்தி எழுதிய நூல்களும் காந்தியை பற்றிய நூல்களும் அவர் நடத்திய பத்திரிகை ஹரிஜன், நவஜீவன், யங் இந்தியா போன்றவற்றின் தொகுப்புகளும் ஆகும். காந்திய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய அனைத்து எழுத்துக்களையும் படிக்க வேண்டும் என்பதில்லை. அவருடைய வாழ்க்கை, அவர் மகாத்மா ஆனது இந்தியாவினுடைய அரசியல் தலைமையை ஏற்றுக்கொண்ட பிறகு என்பது பலருக்கு புரியாதது. இந்தியாவினுடைய தலைமையை ஏற்பதற்கு முன்னால் 1893 இருந்து 1914 வரை அவர் ஆப்பிரிக்காவில் இருந்து ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்காக அவர்கள் அங்கே பிரஜா உரிமை பெறுவதற்கும் அங்கிருந்த அவல நிலையை போக்கி அவர்களை ஒரு மனிதனாக வெள்ளையர்கள் மதிக்கும்படியான நிலைக்காக அவர் பாடுபட்டார். காந்தியினுடைய சத்தியாகிரக போராகட்டும் அல்லது உண்ணாவிரத நோன்பு ஆகட்டும் இவை எல்லாம் தொடங்கி அவர் அதை சோதனை முயற்சியிலே வெற்றி கண்டு இந்தியா திரும்புகிறார். இந்தியா திரும்புகிற போது ஏறத்தாழ 1916 பிறகு கோகலேயும் திலகரும் தலைமை கொண்டு நடத்தி கொண்டிருந்த காங்கிரஸில் அறிமுகமாகிறார். 23 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஆப்பிரிக்காவில் இருந்து அங்கு இருக்கக்கூடிய இந்தியர்களுக்காக தன்னுடைய போராட்டங்களை நடத்தி வெற்றி கண்டு இந்தியாவுக்கு திரும்புகிறார். ஆகவே காந்தியினுடைய வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் எழுதிய சுயசரிதை மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் என்பதோடு தொடங்க வேண்டும் என்பது சரியானதல்ல. அதற்கு முன்னால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை சவுத் ஆப்பிரிக்காவில், அதை அவர் சத்தியாகிரகா இன் சவுத் ஆப்பிரிக்கா என்று எழுதியிருக்கின்றார். அந்த நூல் இதுதான் அவர் வாழ்க்கையினுடைய முதல் பாகம். இதை படித்தால் தான் காந்தியினுடைய சத்தியாகிரகம் என்றால் என்ன, அகிம்சை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். 1906 அவர் சத்தியாகிரகத்தையும் அகிம்சை போரையும் தொடங்குகிறார், உண்ணா நோன்பை மேற்கொள்கிறார். இந்த 1906 தான் ஐநா சபை உலகத்தினுடைய சமாதான நாள் என கொண்டாட வேண்டும் என்று சில ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவித்து இந்திய அரசினுடைய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கிற்கும் கடிதம் எழுதி இதை நீங்கள் உலக சமாதான நாளாக இந்தியாவில் கொண்டாட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். ஆக சத்தியாகிரகா இன் சவுத் ஆப்பிரிக்கா என்பதுதான் அவர் எப்படி மகாத்மாவாக உருவானார் என்பதை நமக்கு விளக்கும். ஆகையினால்தான் சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்த காந்தியினுடைய அந்த சத்தியாகிரக போராட்டத்தை அறிந்த மகாகவி பாரதி வாழ்கணி எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு பால்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகான் வாழ்க வாழ்கவே என்று பாடினார். ஆகவே மகாத்மா என்று முதலாக வாய் நிறைய அழைத்து தமிழகத்திற்கும் உலகத்திற்கும் அவரை அடிமைப்படுத்திய மகாகவி பாரதியே கண்டு வேந்து போனான் அவருடைய சத்தியாகிரக முறை போராட்டத்தை பார்த்து. ஆகவேதான் தமிழ்நாட்டில் இருந்து 1904 அவர் 5 ரூபாய் அவருடைய போராட்ட நிதிக்காக இங்கிருந்து மணி ஆர்டர் செய்ததாக நாம் அறிகிறோம். இந்த செய்திகளை எல்லாம் தமிழர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு இன்று நம்மவர்கள் பலர் மறந்துவிட்டார்கள். ஆகவே காந்தியினுடைய வாழ்க்கையை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் படிக்க வேண்டிய நூல் தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் என்று எழுதிய அவருடைய முதல் நூலாகும். இரண்டாவது தான் அவர் எழுதிய an autobiography or the story of my experiment with truth
M.K. காந்தி என்ற நூலாகும். இது 1924 அவருடைய பத்திரிகையில் தொடராக எழுதியது. இந்த சுயசரிதையை அவர் தன்னுடைய தாய்மொழியாகிய குஜராத்தியில் தான் எழுதினார். ஏனென்றால் நம்முடைய மக்கள் ஆங்கில மோகம் கொண்டு ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்தது மட்டுமில்லாமல் ஆங்கிலத்திற்கும் அடிமையாக இருந்தது எண்ணி ஒரு மனிதன் விடுதலை பெற வேண்டும் என்றால் அவன் முதலில் அவன் பிறமொழி ஆதிக்கத்தில் இருந்து விடுபட்டு பிறகு பிறமொழி ஆட்சியில் இருந்து விடுபட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துகின்ற வகையில் முதலாக தன்னுடைய சுயசரிதையை தன்னுடைய பத்திரிகையில் குஜராத்தியில் எழுதினார். பிறகு அதை ஆங்கிலத்தில் அவருடைய உதவியாளராக இருந்த மகாதேவ் தேசாய் மொழிபெயர்த்தார். ஆகவே நீங்கள் படிக்கின்ற மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் என்ற நூலானது அவர் ஆங்கிலத்தில் எழுதியதல்ல. ஏனென்றால் நம்மவர்கள் எல்லாம் பரங்கி மொழிக்கு அடிமையாகி எவ்வாறேனும் ஆங்கிலேயர்களுடைய நல்லத்தினை பெற வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்தில் பேசுவதை பெருமையாக கருதி கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர்தான் தாய்மொழியின் பெருமையை நம்மவர்கள் உணரும்படி செய்ய தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றையே தன்னுடைய தாய்மொழியாகிய குஜராத்தில் எழுதினார். ஒரு மனிதனுக்கு 2 கண்கள் என்றால் அதில் ஒரு கண் மொழி, இன்னொன்று நாடு. மொழியை தூற்றி வாழ்ந்த நாடும் இல்லை, மொழியை போற்றி வீழ்ந்த நாடும் இல்லை. ஆகவே தாய்மொழி இதனுடைய அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். கல்வி என்பது தாய்மொழியிலே கற்பிக்கப்பட வேண்டும். அது ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் எந்த அளவுக்கு அவசியமோ அது போன்றது என்று காந்தி சொல்கிறார். ஆகவே தாய்மொழியினுடைய பெருமையையும் அதனுடைய உண்மையையும் உணர வேண்டும் என்பதற்காக அவரே ஒரு எடுத்துக்காட்டாக தன்னுடைய சுயசரிதையை தாய்மொழியில் எழுதினார். அடுத்து காந்திக்குள்ள ஒரு பெரிய சிறப்பே என்ன என்றால் அவர் மிகைய பெரிய மேதை என்றோ அல்லது பல்வேறு நூல்களையும் பல்வேறு மொழிகளையும் அறிந்த அறிஞர் என்றோ நீங்கள் பாராட்ட முடியாது. அவருடைய தனி சிறப்பே he practiced what he preached என்பதுதான். எதை சொன்னாரோ அதை செய்து காட்டினார் என்று சொல்வதை காட்டிலும் எதை செய்தாரோ அதை அவர் செய்தார். ஆகவே வாழ்க்கையில் சொல்வேறு செயல்வேறு என்று இல்லாமல் இப்படியும் ஒரு மனிதன் வாழ முடியும் என்பதை வாழ்ந்து காட்டிய பெருமை மகாத்மாவுக்கு உண்டு. ஆகியனாலே தான் அவரை மகாத்மா என்று பாராட்டுகிறோம். சென்ற நூற்றாண்டில் அறிவியலிலே மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிய அணு விஞ்ஞானி இன்சின் அவருடைய 75வது பிறந்த நாளின் போது கூறினார், generations to come would scarcely believe that such a man with blood and flesh walked on this earth. இந்த நில உலகத்தில் இப்படி ஒரு மனிதன் எலும்போடும் தோளோடும் இரத்தத்தோடும் உயிரோடு உலாவினான் என்று சொன்னால் வருங்கால சமுதாயம் நம்ப மறுக்கும் என்று சொன்னான். அவர் வாழ்க்கையில் நடந்த பல்வேறு சம்பவங்களை எல்லாம் இன்றைய தலைமுறைக்கு நீங்கள் எடுத்துச் சொல்வீர்களே, ஆனால் இது சாத்தியமா, இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்திருக்க முடியுமா என்ற கேள்விதான் கேட்பார்கள். ஆகவே காந்தி என்பவர் இந்த மனிதகுல வரலாற்றில் 3000 ஆண்டுகால வரலாற்றில் ஒரு புதிய அணுகுமுறையை மக்களுக்கு கொடுத்தார். அது என்ன என்றால், ஒரு அடிமைத்தலையில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தில் ஈடுபட்டுதான் வெற்றி பெற முடியும் என்ற நிலையை மாற்றி அஹிம்சை முறையில், உண்ணா நோன்பின் முறையில் அவர் அந்நிய ஏகாதிபத்தியத்தை இந்தியா விட்டு அகற்றினார். The sun never sets in the British Empire என்று சொல்வார்கள். சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்தை உடைய ஆங்கில பேரரசை இந்தியாவில் இருந்து அவர் அகலச் செய்வதற்கு மேற்கொண்ட இந்த யுத்த நெறிமுறை இருக்கிறதே, அதுதான் அஹிம்சா போர் முறை. அது அஹிம்சா போர் என்று சொல்வதே தவறு. அஹிம்சை முறையினாலே அவர் வென்றெடுத்தார். உண்ணா நோன்பு மிகப்பெரிய அரசியல் தலைவன் என்று பாராட்டப்பட்டவனும் 2வது உலக யுத்தத்தில் இங்கிலாந்தை காப்பாற்றியவன் என்று பாராட்டப்படுகின்றவனுமான சர்ச்சில் ஒரு முறை சொன்னார், நான் காந்தியை அவர் ஆயுதம் தாங்கி அல்லது துப்பாக்கியை ஏந்தி போராடுவார்கள், ஒரு நிமிடத்தில் அவரை வெற்றி கொண்டு விடுவேன். ஆனால் இந்த மனிதன் உண்ணா நோன்பு என்ற முறையினாலே ஒரு போராட்டத்தை கையாளுகிற பொழுது அவரை நான் எப்பொழுது வெற்றி கொள்வது, அதற்கு மாற்றான ஒரு ஆயுதம் என்னிடத்தில் இல்லையே என்று வருத்தப்பட்டிருக்கிறார். எந்த ஒரு மனிதன் அவரை அரை நிர்வாண பக்ரி என்று சொல்லி அவரை ஜார்ஜ் 5 அவர்கள் இங்கிலாந்தினுடைய அரசியல் சட்டத்தையே ஒதுக்கி வைத்து விட்டு அவருடைய அரண்மனையில் அவரை விருந்தினராக அழைத்து அவரோடு பேசுவதை இழுக்கு அவமானம் என்று சொன்னாரோ, அந்த வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்கிறார்,
அவருடைய அணுகுமுறையை என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை, ஆகியனாலே அவரை எதிர்த்து என்னால் வீழ்த்த முடியவில்லை என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு உலகத்தில் ஒரு புதிய முறையை கையாண்டு இந்திய மக்களுக்கு ஒரு உணர்வை ஊட்டிய பெருமை காந்திக்கு தான் உண்டு. ஆகியனால்தான் வெள்ளையர்கள் சொன்னார்கள், அவர்கள் களிமண்ணுக்கு கூட உயிரை ஊட்டக்கூடிய ஆற்றல் உடையவன் என்று சொன்னார். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். இந்தியா விடுதலை பெற்ற நேரத்தில் இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்த மவுண்ட் பேட்டன் காந்தி அப்பொழுது டெல்லியில் இருக்கக்கூடிய வங்கி காலனியில் குடியிருக்கிறார். தாழ்த்தப்பட்ட வகுப்பு மக்கள் இருக்கக்கூடிய பகுதி. அங்கே ஒரு குடிசையிலே தரையிலே பாயின் மீது அமர்ந்திருக்கிறார். இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரல் ஆகிய மவுண்ட் பேட்டன் அவரை சந்திக்க விரும்புகிறார். உடனே அந்த செய்தி காந்தியினிடத்திலே தெரிவிக்கப்படுகிறது. வரட்டும் என அவர் சம்மதம் தெரிவிக்கின்றார். வந்தால் அவர் ஒரு கப்பற்படை தலைவனாக இருந்தவர் ஆகியனால எப்பொழுதும் ஒயிட் அண்ட் ஒயிட்டிலே தான் இருப்பார். ஆகவே அவர் அமர்வதற்கு நாற்காலிகள் வேண்டுமே, அதை இங்கே போடலாமா என்று கேட்ட பொழுது, அது அவருடைய சௌரியத்திற்கேற்ப நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், நான் தரையில் தான் அமர்ந்திருப்பேன் என்று சொல்லிவிடுகிறார். மவுண்ட் பேட்டன் வருகிறார். உலகம் போற்றுகிற உத்தமர் தரையில் அமர்ந்திருக்கிற பொழுது நான் நாற்காலியில் அமர்வது எனக்கு பெருமை அல்ல என சொல்லி தரையில் அவரோடு சமமாக அமர்ந்து சம்மணமிட்டு அமர்ந்து அவரோடு உரையாடினார் என்ற செய்தியை படிக்கின்றோம். நீங்கள் நினைத்து பாருங்கள், இன்று நடைமுறையிலே அரசியல்வாதிகள் பின்பற்றுகிற முறையையும் சிலர் போகிற ஊருக்கு தாங்கள் அமர்வதற்கான நாற்காலியும் ஒரு வண்டியிலே எடுத்துச் செல்கிற இந்த காலகட்டத்தில் இந்தியாவிலேயே ஆண்ட பரம்பரையை சேர்ந்த வம்சத்தில் வந்த லார்டு மவுண்ட் பேட்டன் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் இவரை பார்க்க வருகிற போது அவர் அமர்ந்திருக்கிற தமையில் அமர்ந்தால் தான் எனக்கும் பெருமை என்று சொல்லி அமர்ந்தான் என்றால் அவருடைய அந்த திறன் எத்தகையது என்பதை நீங்கள் யூகித்து பாருங்கள். அதுதான் காந்திக்கு உள்ள பெருமை. இவற்றை எல்லாம் ஏறத்தாழ 79 ஆண்டுகள் வாழ்ந்த மகாத்மாவினுடைய வாழ்க்கை சம்பவங்கள் 93 தொடங்குகிறது என்பதில்லை. பிறந்து என்று அவர் தந்தையினுடைய மரணத்தின் போது தன் மனைவியோடு இருந்ததை வருத்தத்தோடு சொல்லி தொடங்குகிறார்கள். அது முதல் அவர் 1948 ஜனவரி 30ஆம் நாள் கோட்சேயினுடைய குண்டுக்கு பலியாகிற வரை நடந்த சம்பவங்கள் அனைத்துமே உலகம் இன்றல்ல வருங்காலத்திலும் என்றும் போற்றி பின்பற்ற வேண்டிய ஒரு வாழ்க்கை செய்தியாகும். அவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது அவருடைய காலத்திலேயே எழுதப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வரலாறு டிஜி டெண்டுல்கர் என்பவரால் எழுதப்பட்டதாகும். அது 8 தொகுதிகளை கொண்டது. டிஜி டெண்டுல்கர் புத்தக வெளியீட்டு துறையிலும் மிகப்பெரிய சாதனையாளர். அந்த டெண்டுல்கர் அவர்கள் காந்தியினுடைய அனுமதியோடு அவருடைய வாழ்க்கையை தொகுத்து 8 தொகுதிகளாக வெளியிட்டு இருக்கிறார். 21/10/1947 மை டியர் டெண்டுல்கர் என அவருக்கு எழுதிய கடிதம் இந்த முதல் தொகுதியிலே இடம்பெற்றிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை நீ தொகுத்து வெளியிடுவதற்கு நான் அனுமதி அளிக்கிறேன் என்று காந்தியே அனுமதி வழங்கிய அந்த வாழ்க்கை வரலாற்று தொகுதிகள் லைஃப் ஆஃப் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி டிடு டெண்டுல்கர் அவர்கள் தொகுத்தது. இதை நீங்கள் அவசியம் காந்தியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதை அவசியம் எல்லோரும் படிக்க வேண்டும். இது அவருடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு வரலாறாகும். இந்த 8 தொகுதிகளையும் பப்ளிகேஷன் டிவிஷனை வெளியிட்டு இருக்கிறது. என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், கிருஷ்ணமூர்த்தி இந்த 8 தொகுதிகளையும் சாவதற்குள்ளால் படித்து விட்டானால என் மனம் நிறைவடையும் என்று சொன்னது எனக்கு இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. நானும் என் நண்பரும் இந்த தொகுதிகளை வாங்க தேவனைய பாவாணர் நூலகத்திற்கு பின்னால் இருந்த அந்த விற்பனை பகுதியில் சென்று இந்த 8 தொகுதிகளையும் வாங்கி வருகிற பொழுது அவர் சொன்ன இந்த வாசகம் இன்றும் என்னால் மறக்க முடியவில்லை. இந்த டிடி டெண்டுல்கருடைய 8 வால்யூம் தான் அங்கீகரிக்கப்பட்ட அவருடைய வாழ்க்கை வரலாறாகும். அதை அடுத்து பதிப்புலகிலே மிகப்பெரிய சாதனையாளராக விளங்கிய ஆனந்த் கிங்ரோனி என்பவர் காந்தி சீரீஸ் என்று கதர் பேப்பரிலும் கதர் ரேப்பரிலும் கதர் பைண்ட் என்றும் காந்தி சீரீஸ் என்று 8 நூல்களை வெளியிட்டார். பின்னால் நூற்றாண்டின் போது பாக்கெட் சீரீஸும் வெளியிட்டார். அவர் வெளியிட்ட டு ஸ்டூடெண்ட்ஸ் என்பதும்
டு விமன் என்கிற நூலும் வரிசை. இதையே தமிழில் புதுமை பதிப்பகம் காரைக்குடியில் ஆலய நடராஜன் என்பவர் மாணவருக்கு என்ற தலைப்பிலே வெளியிட்டார். அதில் உள்ள முதல் படம் காந்தியாருடைய சிறப்புமிக்க ஒரு படம். அது இந்த படத்தோடு மாணவருக்கு என்ற இந்த தொகுதி புதுமை பதிப்பகம் காரைக்குடி என்ற முகவரியோடு 1943 வெளிவந்தது. இதில் உள்பக்கத்தில் இருக்கக்கூடிய முதல் படம் ஒரு அபூர்வமான படம். காந்தி அவர்கள் தன்னுடைய ஆசனத்தில் அமர்ந்து ஒரு கடிதம் எழுதுகிற போது எடுத்த படம். இதை எடுத்த பெருமை உலகம் சுற்றிய தமிழர் ஏ கே செட்டியாரை சார்ந்ததான். இது ஒரு அபூர்வமான படம். ஏ கே செட்டியார் அவர்கள் தான் காந்தி வாழ்ந்த போதே 1937 அவரை பற்றிய ஒரு ஆவணப்படத்தை தயாரித்தார். அதற்காக ஏறத்தாழ 1,00,000 மைல்கள் பிரயாணம் செய்து உலகத்தில் உள்ள செய்தி நிறுவனங்களில் எல்லாம் சென்று 100 கேமராமேன்கள் எடுத்த 50,000 அடி நீளமுள்ள செய்தி சுருள்களை எல்லாம் திரட்டி அவற்றை எல்லாம் தொகுத்து தான் எடுத்த 8,000 அடி படத்தையும் சேர்த்து 12,000 அடி நீளமுள்ள ஒரு தலைவருடைய வாழ்க்கையை ஆவணப்படமாக வெளியிட்டார். உலகத்திலேயே முதலாக வாழுகிற ஒரு தலைவனை அவருடைய வாழ்க்கையை நிகழ்ச்சிகளை அவரை கொண்டே எடுத்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அவரை வைத்தே எடுத்து தொகுத்து வெளியிட்ட பெருமை ஏ கே செட்டியாருக்கு தான் உண்டு. ஆகினால்தான் சுவிட்சர்லாந்திலே கூடிய ஆவணப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திலே இனி உலகத்தில் சிறந்த ஆவணப்படங்களை தயாரிக்கின்றவர்களுக்கு ஏ கே செட்டியார் விருது என்று கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்தார்கள். ஆனால் நம்மவர்கள் அதை தொடர்ந்து செயல்படாத காரணத்தினால் அந்த தீர்மானம் நிறைவேறாமலே போய்விட்டது. ஆகவே ஏ கே செட்டியார் அவர்கள் மிக அற்புதமாக காந்தியாருடைய படத்தை எடுத்திருக்கிறார்கள். அது 1937-38 தமிழ் தெலுங்கிலே வெளிவந்தது. பிறகு அவர் மறைவுக்கு பிறகு அவருடைய இறுதி ஊர்வலத்தில் இருந்து தொடங்குவதை போல அவருடைய வாழ்க்கையை ஹாலிவுட்டில் ஆங்கிலத்திலும் எடுத்தார். அது 1954 ரிலீஸ் ஆகிற போது அப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐசனோவர் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்ட பிறகு சான் பிரான்சிஸ்கோவிலே ஒரு திரையரங்கில் ஏ கே செட்டியார் வலதுபுறம் அமர்ந்திருக்க 35 நாடுகளின் பிரதிகள் சூழ்ந்திருக்க அந்த படத்தை செட்டியாரை திரையிட்டு காட்டுகிறார். மறுநாள் நியூயார்க் டைம்ஸில் இருந்து எல்லா பத்திரிகைகளிலும் காந்தியாருடைய ஆவணப்படத்தை ஐசனோவர் பதவி பிரமாணம் முடிந்தவுடன் பார்த்த செய்தி வெளிவருகிறது. அதை கேள்விப்பட்ட 20th செஞ்சுரி ஃபாக்ஸ் கம்பெனி ஏ கே செட்டியாரை அணுகி, நீ எடுத்த அந்த காந்தியாருடைய ஆவணப்படத்தை எங்களுக்கு காப்பிரைட் கொடுத்தால் உனக்கு 20 லட்சம் தருகிறோம் குடு என்று கேட்கிறார். அப்பொழுது ஏ கே செட்டியார் சொன்னார், நான் காந்தியை விற்க மாட்டேன் என்று சொல்லி நேருவின் இடத்தில் இது ஒரு தேசிய சொத்து, ஆகவே இந்த தேசிய சொத்தை நீங்கள் பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்து விட்டார். அது பல நாட்கள் எங்க இருக்கிறது என்று தெரியாமலேயே கடைசியாக பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியிலே அந்த ஆங்கில படத்தொகுப்பு இருப்பதை அறிந்து நம்முடைய வரலாற்று அறிஞர் வெங்கடாசலபதி அவர்கள் அதை தேடி எடுத்து வந்தார். பிறகு மதுரையில் இருந்த 37-38 எடுத்த தமிழ் படமும் கிடைத்தது. அதை 2007 நாங்கள் புதுக்கோட்டையிலே 4500 மாணவர்கள் பார்க்கும்படியாக ஒவ்வொரு கல்வி நிலையங்களுக்கும் சென்று, கல்லூரி மேல்நிலை பள்ளிகளுக்கெல்லாம் சென்று மற்றுமுள்ள ஆரம்ப பள்ளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் காட்டியிருக்கிறோம். அந்த படத்தை பார்த்தாலே காந்தியினுடைய சாதனை என்ன என்பது தெரியும். காந்தி நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல மிகப்பெரிய அறிஞர் அல்ல, படித்த மேதை அல்ல. ஆனால் அவரிடத்தில் இருந்த அந்த சத்தியம் மற்ற எல்லோரையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலுடையதாக இருந்தது. என் தந்தையார் சொல்வார், ஒரு சர்க்கஸில் ஒரு ரிங் மாஸ்டர் எப்படி புலி, சிங்கம், கரடி போன்ற கொடிய விலங்குகளை எல்லாம் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு சிறு கோலை கொண்டு ஆட்டுவிக்கிறானோ அதுபோல காந்தியார் சென்ற நூற்றாண்டின் முற்பகுதியில் இருந்த எல்லா அறிஞர்களையும் தன்னுடைய சத்தியம் என்னும் கோலினாலே ஆட்டி படைத்தார்
இது உலக வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய அதிசயம். ஆகவே நீ அவரை படித்து விட்டு பிறகு சிந்தித்து விட்டு பேசு என்று சொன்னார். எனக்குள்ள பாக்கியமே 1969 காந்தி நூற்றாண்டு விழாவின் போது திருச்சி மாவட்டத்தில் மணச்சநல்லூர் பள்ளியிலே நான் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிற போது அந்த விழாவை கொண்டாடுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்பொழுது காந்தி அமைதி நிறுவனம் தினுடைய செயலாளராக இருந்த திருச்சி மாவட்ட செயலாளராக இருந்த சீனிவாசன் அவர்களை சந்திக்கவும் மணச்சநல்லூர் பள்ளியிலே 3 நாட்கள் காந்தி நூல்களை எல்லாம் வைத்து அவர் சிலையையும் வைத்து ஒரு கண்காட்சி நடத்தி 3 நாட்கள் கருத்தரங்கம் நடத்தினோம். அதை பார்த்த டிடி திருமலை போன்றவர்கள் எங்களை திருச்சி மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக நியமித்து பல குக்கிராமங்களுக்கு சென்று காந்தியை பற்றி பேசுகிற ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். அதனால் காந்தியை பற்றி முழுமையாக படிக்கவும் அவர் காலத்தில் வாழ்ந்த பெரியவர்களை சந்தித்த அந்த சம்பவங்களை எல்லாம் கேட்டு அறிந்து கொள்ளவும் பல வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தன. அதன் அடிப்படையில் காந்தியினுடைய வாழ்க்கை வரலாறிலேயே இன்றும் மிகவும் போற்றக்கூடிய ஒன்றாக இருப்பது லைஃப் ஆஃப் மகாத்மா காந்தி பை லூயி ஃபிஷர். இதை திஜாரா அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். மிக அற்புதமான மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பா அல்லது மூலமா என்று சந்தேகிக்கின்ற வயதத்திலே அமைந்த ஒரு நூலாகும். அடுத்து காந்தியை பற்றி அவருடைய 75வது பிறந்த நாளின் போது வெளியிடப்பட்ட ஒரு மலர், காந்தி ஹிஸ் லைஃப் அண்ட் ஒர்க், பப்ளிஷ்ட் ஆன் ஹிஸ் 75th பர்த்டே October 2, 1944 என்ற இந்த நூலாகும். இது ஒரு அபூர்வமான நூல். இதிலே காந்தியினுடைய A word for the reader என காந்தி எழுதிய கடிதமும் இன்ஷியினுடைய கருத்தும் சரோஜினி நாயுடுடைய கருத்தும் அடங்கிய ஒரு அற்புதமான தொகுப்பு. இதை நீங்கள் படிப்பீர்கள் ஆனால் காந்தியை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். அதே போன்று காந்தியினுடைய பிறந்த நாளின் போது 70வது பிறந்த நாளின் போது ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட்ட மகாத்மா காந்தி Essays and Reflections on his Life and Work presented on his 70th birthday October 2, 1939 edited by S. ராதாகிருஷ்ணன். உலகத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் அறிவியல் மேதைகளிலிருந்து அறிஞர்களிலிருந்து சமூகவியலாளர் தத்துவஞானிகளிடத்தெல்லாம் காந்தியை பற்றி கட்டுரை வாங்கி அவருடைய 70வது பிறந்த நாளின் போது ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட இந்த தொகுதி இன்றும் எல்லோராலும் பாராட்டப்படுகிற ஒரு தொகுதியாகும். உலகம் அவரை எவ்வாறு பார்த்தது, எவ்வாறு மதிப்பிட்டது என்பதை அறிந்து கொள்ள இந்த தொகுதி மிக உதவியாக இருக்கும். இது இன்றும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நூல். அவசியம் ஜார்ஜ் ஆலன் அண்ட் அன்வின் லிமிடெட் என்ற லண்டன் கம்பெனி வெளியிட்ட நூலாகும். பொதுவாக ராதாகிருஷ்ணனுடைய நூல்களை எல்லாம் வெளியிட்டதே அந்த புத்தக வெளியீட்டாளர்கள் தான் இதை வெளியிட்டு இருக்கிறார்கள். இதை தமிழிலே வரலாற்று நூல்களை தந்து நமக்கெல்லாம் ஒரு வரலாற்று உணர்வையும் வரலாற்று அறிவையும் பெருக்கிய வே. சாமிநாத சர்மா அவர்கள் தமிழிலே அந்த காலத்திலேயே மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். அதை பிரபஞ்ச ஜோதி நிலையம் வெளியிட்டிருக்கிறது. பர்மாவிலே புதுமலர் நிலையம் என்ற நிலைய பேரிலும் அது பர்மாவிலேயே வெளியிடப்பட்டிருக்கிறது 1940களில். ஆகவே தமிழிலும் ஆங்கிலத்திலும் கிடைக்கக்கூடிய அந்த தொகுப்பு நூலை எல்லா இளைஞர்களும் படித்தால் காந்தியை பற்றிய மதிப்பீடு உலகளவில் எந்த அளவு இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியும். காந்தியினுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய நூற்றாண்டு விழாவின் போது வெளியான ஒரு சிறந்த வரலாற்று காவியம் என்றே சொல்லலாம், ஆன்மாவின் யாத்திரை என்று அவருடைய சிஷ்யை மீராபென் எழுதியது. இது ஓரியன்ட் லாங்மன்ஸ் வெளியிட்ட ஒரு நூலாகும். மீராபென் அவர்கள் வெளியிட்டது. காந்தியோடு மிக நெருக்கமாக இருந்தவர். இவருடைய தந்தை ஒரு கேப்டன். இவருடைய காந்தியினுடைய வரலாறை முதலாக எழுதி வெளியிட்டவர் நோபல் பரிசு பெற்ற பிரெஞ்சு அறிஞர் ரோமா ரோலண்ட் 1924 வெளியிட்டார். அந்த நூலை படித்ததன் காரணமாக காந்தியை நேராக சந்திக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு மீராபென் இந்தியாவுக்கு புறப்படுகிறார். புறப்படுவதற்கு முன்னால் காந்தியை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு பிரான்ஸ் நாட்டிலே இருந்த ரோமன் ரோலண்டை சென்று சந்திக்கின்றார். அப்பொழுது ரோமா ரோலண்ட் சொல்கிறார் மீராபென் இடத்தில், நீ வாழும் ஒரு இயேசுநாதரை சந்திக்க போகிறாய், லிவிங் கிரைஸ்ட்.
அவரை நீ சந்திக்க போகிறாய், நீ மிகவும் பெரிய பாக்கியசாலி என்று சொல்லி வழி அனுப்பி வைக்கின்றார். இந்த வார்த்தையை கேட்ட மீராபென் அப்படிப்பட்ட ஒரு மகானை சந்திக்க வேண்டும் என்றால் அவரிடத்தில் இருக்கும்போது நாம் எவ்வாறு வாழ வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு சென்றால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி அப்பொழுது வாங்கிய அந்த பயணச்சீட்டை ரத்து செய்துவிட்டு ஏறத்தாழ 2-3 மாதங்கள் அவருடைய நூல்களை எல்லாம் படித்து அவரோடு இருக்கும்போது என்ன முறையில வாழ வேண்டும் என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு நூல் நூற்க கற்றுக்கொண்டார். அதன் பிறகு கதராடை அணிய கற்றுக்கொண்டார். இவ்வாறு காந்திய முறையிலே தன்னை ஆட்படுத்திக் கொண்டு இந்தியாவுக்கு வந்தார். ஸ்லேட் என்ற பெயரினை கொண்ட அந்த மாது அவருக்கு காந்தி வைத்த பெயர் தான் மீராபென் என்பதால் இவர் 1982 வரை இந்த நில உலகில் வாழ்ந்தவர். அவருடைய இந்த நூல் பலருக்கு தெரியாது, ஆனால் எல்லோரும் படிக்க வேண்டிய மிக அற்புதமான நூல். காய்தல் ஓத்தல் இன்றி வெறும் பாராட்டுகளாக இல்லாமல் காந்தியினுடைய உண்மை சுரூபத்தை நமக்கு எடுத்து காட்டக்கூடிய மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை வரலாற்று நூல் எங்களுடைய நூலகத்தில் இருக்கிறது. இரண்டாவது, காந்தியினுடைய லாஸ்ட் 200 டேஸ் என்று இந்தியாவினுடைய 50வது சுதந்திர தினத்தின் போது ஹிந்து தினந்தோறும் ஒரு பகுதியை வெளியிட்டது. From the pages of the Hindu, மகாத்மா காந்தி the last 200 days. மிக அற்புதமான ஒரு நூல் தொகுப்பு. காந்திஜி shot dead, assassinated while on way to prayer meeting, nation plunged in mourning, grief-stricken crowds besieged Birla House என்ற தலைப்புகளோடு வந்த செய்திகளை எல்லாம் மிக அற்புதமாக கடைசி 200 நாட்களை வெளியிட்டு இருக்கிறது ஹிந்து. அவரோடு கடைசியில் அவருடைய நேர்முக உதவியாளராக இருந்தவர் சுசீலா நாயருடைய சகோதரர் அவருடைய கடைசி காலகட்டத்தை த லாஸ்ட் ஃபேஸ் என்று முதல் தொகுதியில் 2 பாகமும் இரண்டாவது தொகுதியுமாக 3 தொகுதிகளை வெளியிட்டிருக்கிறார். மகாத்மா காந்தி த லாஸ்ட் ஃபேஸ் பேரிலால் வால்யூம் 1. இது நீங்கள் ஏதோ ஒரு பொன்னியின் செல்வன் சரித்திர நாவலை படிப்பதை போல இருக்கும். மிக அற்புதமான ஒரு ஆங்கிலம், மிக எளிமையாகவும் இனிமையாகவும் இப்படியும் எழுத முடியுமா என்று அதிசயித்தக்க வேதியில் சுவையான ஆங்கிலத்தில் எளிமையாக பியாரிலால் எழுதப்பட்ட தி லாஸ்ட் ஃபேஸ் அவரை புரிந்து கொள்வதற்கு உதவக்கூடிய மிக அற்புதமான ஒரு நூலாகும். அடுத்து, காந்தியினுடைய நினைவை போற்றுகிற விதத்தில் அமெரிக்க அரசு வெளியிட்ட ஒரு தி ப்ரொஃபைல்ஸ் ஆஃப் காந்தி என்பதாகும். இது மிக அமெரிக்க அறிஞர்கள் கருத்துக்களை எல்லாம் தாங்கிய ஒரு நூலாகும். நார்மன் கசின்ஸ் அமெரிக்கா ரிமெம்பர்ஸ் எ வேர்ல்ட் லீடர், இந்தியா புக் கம்பெனி டெல்லி வெளியிட்டது ப்ரொஃபைல்ஸ் ஆஃப் காந்தி. இந்த நூலும் அமெரிக்க அறிஞர்கள் காந்தியை எவ்வாறு போற்றினார்கள், கருப்பு நிற தலைவன் என்று பாராட்டப்படுகின்ற அந்த அடிமை மக்கள் ஆகிய நீக்ரோக்களின் தலைவனாக விளங்கிய மார்ட்டின் லூதர் கிங் அமெரிக்காவின் காந்தி என்று பாராட்டப்படுகிறார். அவர் இந்தியாவிலே நான் பார்க்க விரும்புகிற இடம் காந்தியினுடைய அந்த அடக்கமான இடம் என்று சொல்லி காந்தியினுடைய சமாதியை வந்து பார்த்து தன் அஞ்சலியை செலுத்தினார். அவராலும் போற்றப்பட்டு இந்த அமெரிக்க காந்தி என்று அழைக்கப்படுகின்ற மார்ட்டின் லூதர் கிங்கினால் தனக்கு வழிகாட்டி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட காந்தியை பற்றி அமெரிக்க அறிஞர்கள் கென்னடியும் தனக்கு வழிகாட்டி என்று பாராட்டி இருக்கிறார். இன்று வருகின்ற ஒபாமா பதவியேற்ற உடைந்தவுடன் பத்திரிகையாளர்கள் இடத்தில் பேசுகிற போது உங்களுடைய விருப்பம் என்ன என்று பத்திரிகையாளர் கேட்டபோது எனக்கு இன்றுள்ள ஒரு விருப்பம் என்ன என்றால் காந்தி அவருக்கு அருகில் அமர்ந்து நான் உணவருந்த வேண்டும், விருந்துண்ண வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அந்த அளவுக்கு அமெரிக்காவின் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய காந்தியை பற்றிய ஒரு தொகுப்பு, மிக அற்புதமான தொகுப்பு. இந்த காந்தியினுடைய நூல்களை எல்லாம் அவர் மறைவுக்கு பிறகு இந்திய அரசாங்கம் 100 தொகுதிகளாக வெளியிடுவது என திட்டமிட்டு தொகுக்க ஆரம்பித்தது. அந்த The Collector Notes of மகாத்மா காந்தி 100 வால்யூம்ஸ் இந்த மாதிரி டபுள் டபி சைஸில் 55,000 பக்கங்கள் காந்தியினுடைய எழுத்துக்கள் துவக்கப்பட்டிருக்கின்றன. இது நேருவின் மறைவின் வரை முறையாக செயல்பட்டு வந்தது
பிறகு கொஞ்ச காலம் இடையிலே நின்றுவிட்டது. பிறகு 1977 மொரார்ஜி அவர்கள் பதவியேற்றவுடன் இந்த தடைப்பட்ட இந்த தொகுப்பு பணியை தொடர்ந்து முடிக்க வேண்டும் என்று விரைந்து செயல்படுத்தி நம்முடைய நாட்டை சார்ந்த பேராசிரியர் கே சுவாமிநாதன், அவர் பிரசிடென்சி கல்லூரியிலே ஆங்கில பேராசிரியராக இருந்தவர், அவருடைய தலைமையில், அவருக்கு அப்பொழுது 90 வயது கடந்து விடுகிறது, அவர் இந்த தொகுப்பை நிறைவு செய்கிறார். 100வது வால்யூம் இது. இதான் கலெக்டர் ஓட்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி வால்யூம் 100, வால்யூம் ஆஃப் ரிவேசஸ் என்று இருக்கிறது. இந்த தொகுதியோடு நிறைவடைகிறது. இந்த 100 தொகுதிகளின் மொத்த பக்கங்கள் 55,000. ஆனால் இதோடு முடிந்து விட்டதாக யாரும் கருதி விடாதீர்கள். இது தொகுக்கப்பட்டது. கலெக்டட் ஓட்ஸ், இட் இஸ் நாட் தி கம்ப்ளீட் ஓட்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி. கம்ப்ளீட் ஓட்ஸ் என்றால் இதை போல இன்னும் 200 தொகுதிகள் வர வேண்டும். அப்பொழுதுதான் காந்தியினுடைய எழுத்துக்கள் நிறைவடையும். காரணம் என்ன என்றால், காந்திக்கு நீங்கள் திங்கட்கிழமை ஒரு கடிதம் எழுதுகிறீர்கள், அவர்களுக்கு அது புதன்கிழமை சென்று சேர்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். புதன்கிழமை மதியம் 2 மணிக்கு படித்து விடுவார்கள். அதற்கு உடனடியாக பதில் எழுதி உடனே தபாலில் சேர்த்து விடுவார். நீங்கள் திங்கட்கிழமை எழுதிய கடிதம் அவருக்கு புதன்கிழமை கிடைக்கும், புதன்கிழமை எழுதிய பதில் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை கிடைக்கும். காந்தி தனக்கு வரக்கூடிய கடிதங்களுக்கு தானே தன் கைப்பட பதில் எழுதுவது வழக்கம். காந்தியாரிடத்தில் இருந்து நான் வேற எதையும் கற்றுக்கொண்டோனோ இல்லையோ, வருகிற கடிதங்களுக்கு உடனடியாக பதில் போடுகிற பழக்கத்தை காந்தியாரிடத்தில் இருந்தோம். பிறகு நான் எல்லாம் நல்ல வாலிபனாக பணியில் சேர்ந்து பணியாற்றுகிற காலத்திலும் 72 வரை வாழ்ந்த மூதறிஞர் ராஜாஜியின் இடத்திலும் அந்த பழக்கம் உண்டு என்பதை கேள்விப்பட்டு அவரையும் பின்பற்றி கடிதத்திற்கு உடனடியாக பதில் போடுகிற பழக்கத்தை மேற்கொண்டிருக்கிறேன். இந்த கடிதம் எழுக்கும் பழக்கம் காந்தியாருக்கு உண்டு. அதில் ஒரு பெரிய சிக்கனம் என்ன என்றால், காந்தியார் மிகப்பெரிய சிக்கனவாதி. தனக்கு வரக்கூடிய கடிதங்களில் அந்த புத்தகங்கள் வரக்கூடிய, பத்திரிகைகள் வரக்கூடிய கவர், அதையும் கிழித்து முறையாக கத்திரிக்கோளால் வெட்டி அதனுடைய உள்பக்கத்திலே எழுதுகிற பழக்கம் உடையவர். எதையுமே அவர் வீணடிக்க மாட்டார் என்பதற்கு அது ஒரு வழக்கம். அடுத்தது, அவருக்கு கை எழுதுவதற்கு வலது கை சோர்ந்து போகிற பொழுது இடது கையாலும் எழுதுகிற பழக்கத்தை மேற்கொண்டிருக்கிறார். அவர் இடது கையால் கடிதம் எழுதுகிற படம் கூட இந்த ஆல்பத்தில் இருக்கிறது. காந்தியார் ஆப்பிரிக்காவில் இருக்கிற போது அங்கு இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு கல்வி அறிவு புகட்ட வேண்டும் என்று சொல்லி அங்கே கல்வி நிலையங்களை தோற்றுவிக்கிறார். குஜராத்தி மாணவர்களுக்கு குஜராத்தியிலும், வங்காள மாணவர்களுக்கு வங்காளியிலும், இப்படி ஒவ்வொரு பகுதியை சார்ந்த மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, அங்க தோட்ட தொழிலாளர்களுடைய பிள்ளைகளுக்கு பாடம் கற்பிக்கின்ற முயற்சியில் ஈடுபடுகிறார். அப்பொழுது தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்க சரியான ஆட்கள் கிடைக்கவில்லை. ஆகவே காந்தி சுயமாக தமிழை கற்றுக்கொள்வது எப்படி என்ற ஆங்கில வழி நூலின் மூலமாக தமிழை கற்றுக்கொண்டு, அப்பொழுது அவரோடு 1902 முதல் 1919 வரை இருந்த ரெட்டமலை சீனிவாசன் போன்ற தமிழர்களுடைய தொடர்பின் காரணமாகவும், வேறு சிலருடைய தொடர்பின் காரணமாகவும், பலருடைய தொடர்பின் காரணமாகவும் அவர் தமிழை கற்றுக்கொண்டு தமிழை எழுதவும் பேசவும் முயன்றார். 1914 அவர் வ.உ.சிக்கு தமிழிலே கடிதம் எழுதுகிறார். வ.உ.சிக்கு அவருடைய கஷ்டநிலையை கண்டு ஆப்பிரிக்காவில் இருந்த தமிழர்கள் அவருக்கு ஒரு நிதி அனுப்பி வைக்கிறார்கள். அந்த நிதி தனக்கு முறையாக வந்து சேரவில்லை என்று வ.உ.சி காந்திக்கு கடிதம் எழுதுகிறார். காந்தி அப்பொழுது இந்தியாவுக்கு வந்து விடுகிறார். காந்தி உடனடியாக வ.உ.சிக்கு கடிதம் எழுதுகிற பொழுது, நான் இந்தியாவுக்கு வருவதற்கு முன்னால் எல்லா கணக்குகளையும் ஒப்படைத்து விட்டு வந்தேன், உங்களுக்கு சேர வேண்டிய தொகையை மணியாடில் அனுப்ப சொல்லி இருந்தேன், என்ன காரணம் பற்றி அது உங்களுக்கு வந்து சேரவில்லை என்பதை அவர்களிடத்தில் மீண்டும் கேட்டு உங்களுக்கு தகவல் அனுப்புகிறேன் என்று சொல்லி அந்த தடைப்பட்ட பணம் மீண்டும் வ.உ.சிக்கு சேரும்படி செய்கிறார். அப்பொழுது காந்தி வ.உ.சிக்கு எழுதிய தமிழ் கடிதம் இது. ஆகவே 1915 Gandhiji wrote a rather cut, not yet, towards M. Gandhi, without even a formal word of address, but within a month, wrote certainly to another reminder from V.O.C. Gandhiji wrote with his own hand in Tamil, saying he had not yet heard from South Africa.
This particular postcard is in tatters. கார்டு வந்து சேர்ந்தது. விரிவான பதில்கள் வந்து சேரவில்லை, தெரிந்ததும் தெரிவிக்கிறேன் என அவர் எழுதிய கடிதம், தமிழிலே எழுதிய கடிதம். இப்படி தமிழில் கற்க வேண்டும் என்ற ஆசை உடைய பாரதி இன்று ஒரு சிலர் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக மகாத்மாவை கொச்சைப்படுத்துகிற விதத்தில் வஉசிக்கு ஆப்பிரிக்க தமிழர்கள் கொடுத்த தொகையை கூட அவர் முறையாக வஉசியிடம் சேர்க்கவில்லை என்றெல்லாம் வரலாறு எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த தகவலை அறிந்த போதுதான் நண்பர் வெங்கடாசலபதி அவர்கள் இந்த ஆவணங்களை எல்லாம் தேடி எடுத்து இதை வெளியிட்டு இருக்கிறார் ஹிந்துவிலே. இது 2003 ஜனவரி 26 ஹிந்துவிலே வந்த ஒரு சிறப்பு கட்டுரை. இதிலே வஉசிக்கு அவர் தமிழில் எழுதிய கடிதமும் இருக்கிறது. எல்லா தொகையையும் முறையாக அவருக்கு சேர்க்கும்படி செய்த பெருமை காந்திக்கு உண்டு. ஏறத்தாழ 347 ரூபா 12 has come from Sriman Gandhi. I have given rupees to the pressman for casting new types. Within the remaining money, I have settled all my debts except one of ₹50. I will need further money only to buy paper. இந்த மாதிரி எழுதி இருக்கிறார் வஉசியே. ஆகவே தப்பிதமான காற்று வாக்கில் காதில் வந்து விழுகின்ற காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் சொல்கிற செய்திகள் எல்லாம் நம்மவர்கள் வரலாறாக எழுதி கொண்டிருக்கிற போது நல்ல வேளையாக வெங்கடாசலபதி போன்றவர்கள் ஹிந்துவினுடைய பழைய ஆவணங்களில் இருந்து இந்த உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த உண்மையிலே அவருடைய நேர்மையும் சத்தியமும் வெளிப்படுவதைப் போலவே அவர் எந்த அளவுக்கு சத்தியவானாக வாழ்ந்தார் என்ற செய்தி வெளிப்படுவதைப் போலவே அவர் தமிழ் மீது கொண்டிருந்த பற்றும் நமக்கு தெரிகிறது. ஒரு தமிழனுக்கு தமிழில் கடிதம் எழுதியிருக்கிறார். அதே போல 1946 பாரதி மணிமண்டபம் கட்டிய போது காந்தி அதற்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து எழுதிய கடிதம் பாரதி பிறந்தார் என்ற நூலில் கல்கி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். பாரதி ஞாபகார்த்த பிரயத்தனங்களுக்கு என் ஆசீர்வாதம் ஓகா காந்தி தமிழிலே கையெழுத்து போட்டிருக்கிறார். இன்றைய தமிழர்கள் நமக்கெல்லாம் தேசப்பிதா என்று பாராட்டப்படுகிற காந்தி எந்தெந்த வழியிலெல்லாம் வழிகாட்டி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த கடிதம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. பாரதி ஞாபகார்த்த பிரயத்தனங்களுக்கு என் ஆசீர்வாதம் ஓகா காந்தி. இது தமிழ் பண்ணை சின்ன அண்ணாமலை அவர்கள் பாரதி பிறந்தார் என்ற தலைப்பில் இந்த நூலை வெளியிட்டு இருக்கிறார். இந்த நூல் 1946 வந்தது. அதில் இந்த செய்தி அடங்கி இருக்கிறது. ஆகவே இதில் எட்டயபுரத்தில் 1945 23/6/45 அஸ்திவாரக்கல் நாட்டப்பட்ட போது, ராஜாஜியால் நாட்டப்பட்ட போது நடந்த நிகழ்ச்சியில் இருந்து பாரதி மணிமண்டல சிறப்பு விழா வரை உள்ள செய்திகள் அடங்கிய ஒரு கட்டுரை தொகுதி. எஸ்ஜி கிட்டப்பாவை பற்றி, திருவிக்காவை பற்றி எல்லாம் கல்கி எழுதிய கட்டுரைகளும் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இதிலே காந்தியார் எழுதிய வாழ்த்து கடிதமும் இருக்கிறது. ஆக காந்தி தமிழர்களுக்கு தமிழ் மொழியினுடைய முக்கியத்துவத்தையும் தாய்மொழி பற்றினுடைய அவசியத்தையும் எவ்வாறு உணர்த்தினார் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அடுத்து சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் அவருடைய வரலாறு ஒரு அற்புதமான படத்தொகுப்பாக நம்முடைய அரசினால் வெளியிடப்பட்டது. இது பப்ளிகேஷன் டிவிஷன்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெளியிட்ட ஒரு அற்புதமான காந்தியினுடைய வாழ்க்கை படத்தொகுப்பு. ஆப்பிரிக்காவுக்கு செல்லுகிற வரை 1869 1893 வரை, பிறகு 1893 1914 வரை ஆப்பிரிக்காவில், பிறகு 1914 உப்பு சத்தியாகிரகத்தின் வரை, அதன் பிறகு வெள்ளையின வெளியேறு இயக்கத்தில் இருந்து, பிறகு சுதந்திர இந்தியாவில், அப்படி பல பகுதிகளாக வருட வாரியாக இந்த மகாத்மா காந்தி தொகுப்பு நூல் வெளியிடப்பட்டு இருக்கிறது. இது தூக்குவதற்கே கூட சிரமமா இருக்கிறது, அவ்வளவு வெயிட். மிக அற்புதமான ஒரு படத்தொகுப்பு.
இதை படித்தால் காந்தியினுடைய வாழ்க்கை வரலாறை படிப்பதை போன்ற ஒரு உணர்வே நமக்கு ஏற்படும். இது 1954 வெளியிடப்பட்ட நூல். இப்பொழுது இது கிடைப்பதில்லை. ஆனால் இதனுடைய சிறிய வடிவத்தில் ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நூலை படித்தால் காந்தியினுடைய வாழ்க்கையை நாம் முழுமையாக உணர்ந்தவர்களாகும். காந்தியினுடைய பல்வேறு படங்கள் கடைசி இறுதி யாத்திரை வரை இதில் இடம்பெற்றிருக்கிறது. மிக அற்புதமான ஒரு தொகுப்பு. இதை படித்தாலே போதும். இதையெல்லாம் இன்று இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு நாம் காட்டுதல் வேண்டும். அப்போதான் காந்தியினுடைய பெருமையை அவர்கள் உணர்ந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். காந்தியினுடைய இறுதி ஊர்வலம் வரை மட்டுமல்ல, அவர் ஏற்படுத்திய டால்ஸ்டாய் பண்ணை, சபர்மதி சேவாகிரக ஆசிரமம், இவற்றினுடைய படங்கள் மற்றும் அவருடைய இறுதி அஞ்சலிக்கு வந்த உலக தலைவர்களுடைய படங்கள், அவருடைய இறுதி ஊர்வல படம் எல்லாமே இதில் இடம்பெற்று இருக்கிறது. எனக்கு தெரிந்து என்னுடைய நூலகத்துக்கு வந்த பல பெரியவர்கள் இந்த நூலை படித்தால் போதும் என்று சொல்லி இதற்காகவே ஒரு 3-4 மணி நேரத்தை செலவிட்டு விட்டு கண்ணீர் சிந்த என்னிடத்தில் சொன்னது, உன் நூலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நூல்களையும் விட இது ஒன்றை படித்ததே எங்களுக்கு மிக ஆத்ம திருப்தியாக இருக்கிறது என்று சொல்லி சென்றிருக்கிறார்கள். கண்ணீர் சிந்தி இருக்கிறார்கள். அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு நூல். அடுத்து நான் காந்தி நூற்றாண்டு விழாவின் போது அவருடைய வாழ்க்கையெல்லாம் பள்ளி மாணவர்களுக்கு விளக்குவதற்காக நம்முடைய மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் நியூ டெல்லியே வெளியிட்ட போர்ட்டபிள் எக்ஸிபிஷன் பேக்கேஜ் ஆன் தி லைஃப் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி entitled மகாத்மா காந்தி இன் சர்வீஸ் ஆஃப் ஹியூமனிட்டி என்ற தலைப்பில் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு படமாக கேர்லி லைஃப் என்ற இப்படி தொடங்கி அவர் பிறந்த வீடு, அவருடைய தந்தையார், அவருடைய தாயார், சத்தியாகிரகா இன் சவுத் ஆப்பிரிக்கா என்ற தலைப்பில் சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்த போர், அந்த அகிம்சை போர் முறை, இவற்றோடு எல்லாம் கூட இவ்வாறு ஏறத்தாழ ஒரு 67 படங்களோடு இந்த போர்ட்டபிள் எக்ஸிபிஷன் எங்கு வேண்டுமானாலும் சென்று நான் இந்த அட்டைகளை மாட்டி காந்தியினுடைய வாழ்க்கை வரலாற்றை இளைஞர்களுக்கு காட்ட முடியும். இது ஒரு அருமையான தொகுப்பு. இதெல்லாம் அவருடைய நூற்றாண்டு விழாவுக்கு முன்னர் அரசாங்கமே செய்த ஒரு சில செயல் திட்டமாகும். அதே போல பெயிண்டிங்ஸ் அண்ட் ஸ்கல்ப்சர்ஸ் ஆன் மகாத்மா காந்தி ரொம்ப அற்புதமான ஒரு வெளியீடு. இது உலகத்தினுடைய சிறந்த ஓவியர்கள் எல்லாம் வரைந்த ஒரு தொகுப்பு. இதெல்லாம் காந்தியினுடைய படம், அவரை பற்றி உலக புகழ்பெற்ற ஓவியர்கள் வரைந்த அந்த ஓவியங்களுடைய தொகுப்பு, சிற்பிகளுடைய படம், இவையெல்லாம் இதில் இடம்பெற்று இருக்கிறது. இதையே இந்த போர்ட்டபிள் எக்ஸிபிஷனோடு சேர்த்து காட்டினால் மாணவர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். இதான் பெயிண்டிங்ஸ் அண்ட் ஸ்கல்ப்சர்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி. அதே போல மெசேஜ் ஹோமேஜ் என்ற தலைப்பில் அரசாங்கம் வெளியிட்டது. அவருடைய மறைவுக்கு பிறகு உலக தலைவர்கள் எல்லாம், உலக நாடுகள் எல்லாம் எவ்வாறு காந்திக்கு அஞ்சலி செலுத்தின என்ற ஒரு தொகுப்பு நூல் இது. இவையெல்லாம் இன்றைய தலைமுறையினருக்கு நாம் எடுத்து காட்ட வேண்டிய, எடுத்து சொல்ல வேண்டிய நூல்களும் பட தொகுப்புகளும் ஆகும். காந்தியை பற்றி 1906க்கு முன்னரே தமிழிலே நூல்கள் வந்திருக்கின்றன. உலகம் சுற்றிய தமிழர் ஏ.கே. செட்டியார் அவர்கள் காந்தியினுடைய நூற்றாண்டு விழாவின் போது சுதேசமித்திரன் அலுவலகத்தில் அவர் காந்தி ஆப்பிரிக்காவில் இருக்கும் பொழுது சுதேசமித்திரன் வாசகர் பகுதிக்கு வந்த கடிதங்களை எல்லாம் தொகுத்து சத்தியாகிரகம் என்ற தலைப்பிலே 2 தொகுதிகளை வெளியிட்டிருக்கிறார். அப்பொழுது சத்தியாகிரகத்தில் இருந்த தமிழர்கள் காந்தியினுடைய வழியில் எவ்வாறு சென்றார்கள், செயல்பட்டார்கள் என்பதை எல்லாம் அந்த கடித வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடியும். 16 வயது நிரம்பாத தில்லையாடி வள்ளியம்மை காந்தியின் சத்தியாகிரக புரவில் ஈடுபட்டு தன் உயிரை தியாகம் செய்த வரலாறு எல்லாம் கடிதங்களாக இங்கே செய்திகள் தெரிவிக்கப்பட்டு சுதேசத்தில் வெளியாகி இருப்பதை எல்லாம் ஏ.கே. செட்டியார் சத்தியாகிரகம் என்ற தலைப்பிலே வெளியிட்டிருக்கிறார். ஆகவே காந்தியுடைய நூல்களிலேயே அவர் முதலாவதாக எழுதிய நூல் ஹிந்து ஸ்வராஜ்.
அந்த ஹிந்து ஸ்வராஜ் 1906 எழுதப்பட்டது. அது கேள்வி பதிலாகவே அமைந்த ஒரு நூல். அதை தமிழில் 1906 இங்கே வெளியிட்டு இருக்கிறார்கள். அதில்தான் நாம் இயற்கையை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தையும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் காந்தி அவர்கள் இந்த விஞ்ஞான வளர்ச்சி மக்களுடைய மனோபாவங்களை எல்லாம் எவ்வாறு மாற்றிவிடும் என்பதை எல்லாம் எடுத்துக்காட்டி ஏறத்தாழ 6 லட்சம் கிராமங்களை கொண்ட இந்தியாவிற்கு ஏற்ற ஒரு ராஜ்யம் எது என்றால் கிராம ராஜ்யம். நான் காண விரும்புகிற கிராம ராஜ்யம் தான் உண்மையான ராமராஜ்யம் என்று சொல்லி கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் கிராம மக்களுக்கான தொழில் வகைகளையும் எடுத்து சொல்லி இந்த நகர மாயையிலிருந்து மக்கள் விடுபட்டு இந்தியா என்பது ஒரு விவசாயிகள் நாடு, இந்தியா என்பது கிராமங்களால் சூழப்பட்ட ஒரு நாடு, இந்த நாடு முன்னேற வேண்டும் என்றால் அதை கிராமத்தினுடைய முன்னேற்றத்தில் தான் இருக்கிறது என்பதை முதலாக எடுத்து காட்டி அதற்காகவே ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கி அதற்கு கிராம பொருளாதாரம் என்று சொல்லி அந்த கிராம பொருளாதாரத்தில் அமெரிக்க நாட்டிலே படித்து வந்த ஜே.சி. குமரப்பாவை கொண்டு காந்திய பொருளாதாரம் என்ற தலைப்பிலே எவ்வாறு நம்முடைய மக்கள் தங்களுடைய சுய கரங்களினாலே உழைத்து முன்னேற முடியும், இந்தியாவை இந்த மக்கள் சக்தியை கொண்டு எப்படி உயர்த்த முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர் காந்தி அவர்கள். காலப்போக்கில் நம்முடைய அவசர யுகத்தில் நாம் இவற்றை எல்லாம் மறந்துவிட்டு அமைதியின்றி பலர் மன அழுத்தத்திற்கு ஆளாகி மாண்டு கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கெல்லாம் மன அமைதியையும் ஒரு சிந்தை நிறைவையும் தரக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை, ஒரு எடுத்துக்காட்டான தத்துவம் காந்திய வாழ்க்கையும் காந்திய தத்துவமாகும். ஆகவேதான் ஞானாலயாவின் முதல் அடுக்கு காந்திய நூல்களை கொண்டதாக இருக்கிறது என்று சொல்லி அமைகிறேன்.